இறங்கிக்கோமா. ஐயோ மாதவா, என்ன ஆச்சு உனக்கு? அழுகாதீங்கக்கா. அம்மாடி, உனக்கு என்னமா ஆச்சு? ஈஸ்வரா, இது என்ன கொடுமை? வாங்க வாங்க, பார்த்து வாங்க. மெதுவா பார்த்துப்பா, பார்த்து. பத்திரம் பிடிச்சிக்கோ. ஜாக்கிரதை. பார்த்து. மல்லிகா, இங்க நீ மட்டும் தான் இருக்கியா? ஆமா. இப்படி நம்ம தனியா இருந்து எத்தனை நாள் ஆச்சு? நான் தான் அந்த தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு உண்டான தண்டனை தான் அந்த ஈஸ்வரன் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க எந்த தப்புமே பண்ணல. என்னோட அவசர தடுத்தால தான் அன்னைக்கு உடனே போலான்னு நான் தான் சொன்னேன். மல்லி, ஒரு வேளை நீ இல்லாம இருந்திருந்தா எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்காது. நீதான் என்னோட சந்தோஷமே. நீ சீக்கிரமாவே நல்லாயிடுவோமா. நீ ரொம்ப ரொம்ப நல்லவ. நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும். நான் எப்பவுமே சாரை விட்டுட்டு போக மாட்டேன். உங்களை தனியா விட்டுட்டு நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? ஹலோ தேவன், ரொம்ப சந்தோஷமான நியூஸ் வந்துருச்சு. ஓ, ரிலீசிங் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஓ ஓகே. நான் ஷாப்பிங் வந்திருக்கேன். காயின்கோ பஜாரில் 0+ல. மல்லிகாவை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், ஒரு சின்ன செக்கப்புக்கு. அவள் மனசில் ஒரு சின்னதாக பயம். நோ 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 நோ, சின்னதாக ஒரு பயம்தான். சரி. வேணாம், நான் கிளம்பிட்டேன். ஓகே. நான் வீட்டுக்கு போயிட்டு மெயில் பண்ணிடுறேன். ஓகே. நீங்க உண்மையதான் சொல்றீங்களா டாக்டர்? டெஃபினெட்லி. சாந்தினி, எல்லா கேஸையும் ஈஸ்வரனோட கையில விடுறது தான் என்னோட பழக்கம். ஹாய் டாக்டர். வாங்க சுரேஷ். உங்க யூகம் கரெக்டு தான். மல்லிகா பிரெக்னென்ட். அது மேம், இந்த அவஸ்தையில கொஞ்சம் கஷ்டம்தான். மல்லிகாவோட தலை, கழுத்து, முகம் எல்லாத்துலயுமே பிரச்சனை இருந்தாலும் வயித்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. இதனால எந்த பிரச்சனையுமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு விதத்துல நம்ம மல்லிகாவை காப்பாத்தினாலும் அவளுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனையில இருந்து அவ இன்னும் பூர்ணமா குணமடையல டாக்டர். ஏதாவது பிரச்சனை? டெலிவரியில ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் அந்த குழந்தைய வேண்டான்னு சொல்லிடலாமா? சுரேஷ் சொன்னது போல ரொம்ப சிம்பிளாவே இந்த வேலையை முடிச்சிடலாம். இருந்தாலும் எந்த கஷ்டத்திலையும் எதுக்காக அந்த கடவுள் ஒரு குழந்தையை கொடுத்திருக்காரு? நடக்கிற எல்லாத்துக்கும் அதுக்குண்டான காரணம் இருக்கும் டாக்டர். ஒரு உயிருக்காக கடைசி வரை போராடுறதுக்கு தயாரா இருக்கேன். அதை இல்லாம பண்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஓகே டாக்டர். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுபடியே நடக்கட்டும் டாக்டர். சரி டாக்டர், அவங்க எங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க கிளம்புறோம். ஓகே, பை. ஹலோ, மானசியா பேசுறது? அவங்க காலையிலே போயிட்டாங்களே, இன்னும் வரலையா? இல்லப்பா. சொல்லுமா, என்ன விஷயம்? என்னது? அட கடவுளே, உண்மையா? என்ன? உடனே கூட்டிட்டு வரேன். அக்கா, என்னாச்சு? என்ன? இங்க பாரு,
மாதவா, ஆ நீ அப்பாவாக போற. ஆ நம்ம மல்லிகா கர்ப்பமா இருக்காளாமா. ஆ அக்கா, இதை நம்ம கொண்டாடியே ஆகணும். சீக்கிரமா போய் லட்டு கொண்டாங்க. எதுக்காகப்பா லட்டு செய்யணும்? பால் பாயசமே நான் செஞ்சு தரேன். அவங்க 2 பேர் இங்க வரதுக்குள்ள பால் பாயசம் ரெடியா இருக்கும். ஆ ஆ சரிக்கா. இந்தப்பா மாத்திரை சாப்பிடு. இந்த சாப்பிடு. ஆ இந்தப்பா குடி. ஆ பாருங்க, ஒரு சின்ன மாதவன் என் வயித்துல வளர்றான். ஆமா மல்லிகா, நான் பார்க்கறது எல்லாமே இருட்டா தான் இருக்கு. நீ இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். விடுங்க. இல்லங்க பாயாசம். ஆ. ம். மெதுவா மெதுவா மெதுவா. முதல் 4 மாசத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அந்த டாக்டருக்கு ஒண்ணுமே தெரியாது.